பொதுவான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் இப்படி பிரிவினை செய்கிறது கிடையாது. அதுபோல மனுஷனை அவர் எதனால இது நடக்குதுன்னா, மனுஷனை அவர் விசேஷித்த விதமாய் பார்க்கிறாரு. அவன் பாவியோ, நீதிமானோ அவர் அத ஃபர்ஸ்ட் பார்க்கறது இல்ல. அவன் மனுஷன். அவன் என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நான் தருவேன்னு சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் தருகிறார். அவர் நல்ல தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தையில அவர் ஒருபோதும் மாற்றம் கொள்ளுவதே இல்லை. அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்னென்னலாம் கீழ்ப்படுத்தியிருக்கிறாரு? ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, எல்லாவற்றையும் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இதெல்லாம் தேவனுடைய மகிமையா இருக்கிறது. அவருடைய மகிமை இதை பார்க்கும்போது நமக்கு விளங்கும். எவ்வளவு மகிமையான தேவன் அவர். இவைகளை யாருக்காக கொடுத்தாரு? மனுஷனுக்காக கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன கேட்கிறான்? கடவுள் என்ன மறந்துட்டாரு, அவர் என்ன